வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல ஒரு விடயம் பற்றி பேச இருக்கிறோம். குறிப்பாக கடந்த காலங்களில் கருத்தியல் ரீதியாக முரண்பட்டவர்கள் பலரும் இல்லாமலாக்கப்பட்டார்கள். ஆயுததாரிகள் இல்லாமப்பட்ட வரலாறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கருத்தியல் ரீதியாக ஏன் கருத்துக்களை பல்வேறு இடதுசாரி சிந்தனைகளை முன்வைத்தவர்களையும் காணாமலாக்கப்பட்டார்கள் அல்லது அவர்கள் இந்த அரசியலில் இருந்து ஒருங்கட்டப்பட்டார்கள் என்பது தொடர்பாக எங்களோடு உரையாடுவதற்காக வளமை போல உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒருவர், இடதுசாரி கருத்தியலில் ஆர்வமுடையவர், நல்ல தம்பி ஜெயபாலன் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் நேயர்களே. வணக்கம். நான் ஏற்கனவே அறிமுகத்தில் குறிப்பிட்டது போல ஆயுத இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அந்த காலகட்டங்களில் அரசியலில் இருந்து நீக்கப்பட்ட அனுபவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல கருத்தியல் முரண்பாடு கொண்டவர்களை நீக்கப்பட்டார்கள். அதற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்பட்டது. ஆயுத இயக்கங்களை நீக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. இடதுசாரிகள், குறிப்பாக இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர்கள், பின்புலத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கும் ஆபத்துக்கள் நடந்ததா? ஆபத்துகள் நடந்தோட கூடுதலா நடந்து இன்றைக்கு ஒரு இடதுசாரிகளை வடபகுதியில் ஒரு சீரோவாக்கி உள்ளதற்கு விடுதலை புலிகள பங்களிப்பு தான் கூடுதலா இருந்திருக்கின்றதான் உண்மை. உதாரணமாக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியில தொழிற்சங்கவாதியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட்பியூரோ அங்கத்தவராகவும் இருந்த தோழர் விஜயானந்தன் அவர்களை கொண்டது. அதுபோல் அங்கால லங்கா நவசமாஜ் கட்சியின் அமைப்பாளர், வடபகுதி அமைப்பாளர் இருந்த தோழர் அண்ணாமலையை கொண்டது. மற்றது சின்ன சின்ன கிராமப்புறங்களில் உள்ள கம்யூனிஸ்டுகள் சிலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு அஜெண்டா, பிரேமதாஜாட அஜெண்டாவோ தெரியாது. என்னன்னா, பிரேமதாஜா அங்கால உள்ள இதே காலகட்டத்தில் அங்கால உள்ள கம்யூனிஸ்டுகளை, இடதுசாரி எல்லாத்தையும் பலரை கொண்டிருக்கிறார். அது சில ஜேர்னலிஸ்டுகளை கூட கொண்டிருக்கிறார். அந்த அஜெண்டாவோட இதுதான் இங்கே நடந்ததோ அல்லது இதுகளுக்கு இவர்கள் ஒத்து போகாமல் இவர்களால் தங்களுக்கு பாதிப்பு கொண்டார்களோ தெரியாது. அந்த விதத்தில் தோழர் விஜயானந்தன் அவர்களை கொலை செய்ததுக்கு அவர் வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு ஒரு கொஞ்ச தூரத்திலேயே அவரை சுட்டிருக்கிறார்கள். எத்தனையாம் ஆண்டு அந்த சம்பவம்? இது 88 கடைசியில் நடந்தது. இந்திய நாம் இதுல இன்னொன்று முதன்மையாக கதைக்க வேண்டியிருக்கு என்னென்று சொன்னால், இந்திய நாமே யாழ்ப்பாணம் வந்தவுடனே, பலாலியில வந்தவுடனே முதலாக அவர் வந்தது யாழ்ப்பாணம் கோட்டையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு தான் வந்தார்களாம். ஏனென்று சொன்னால், அவர்கள் பார்வையில் கம்யூனிஸ்டுகள் மக்களோட புலங்குறவர்கள், மற்றது பிரதேசம் முழுக்க அவர்களுக்கு கிளையளவும் தொடர்புகளும் உள்ளவர்கள், மற்றது நேர்மையான நாடி பிடிப்பு அவர்கிட்ட போனால் தான் அறியலாமன்ட்டு இப்போ அங்கே வடபகுதியில் உள்ள சிச்சுவேஷன் அறிகிறாக அங்கே போனவர். அந்த இதிலேருந்து தோழர் விஜயானந்தன் அவர்களோடும் அவர்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டது உண்மை. அந்த அடிப்படையில் இவர் தொடர்ந்து செய்த அவர்களோட தொடர்பு இருந்த சிலர் சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால், இவர்கள் 200 சிசிக்கு மேற்பட்ட மோட்டார் பைக்குகள் வச்சிருக்க கூடாது. ஆனால் இவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்யாவிலிருந்து இறக்கி கொடுத்த ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் பைக் கொண்டு இவர் வச்சிருந்தவர். அதை பறிக்கிறத காட்சி என்று சொல்லப்படுது. சிலர் சொல்லுகிறார்கள், இவர் பொலிட்பியூரோ மெம்பர், மாதத்துக்கு 2 தரம் 3 தரம் கூட்டங்களுக்கு போய் வர்றவர், யாழ்ப்பாணத்திலே உள்ள பெரிய முழு நிகழ்ச்சிகளும் சிங்களாக்களுக்கு இவரெல்லாம் கடத்தப்படுதுண்டு. இன்னும் ஒரு கதை, புதுக்கதை கொண்டு வருகிறது. EPRLF தோழர்களை கூட்டிட்டு ரஷ்யன் எம்பசியோட கதைச்சது. இப்படி பல குற்றச்சாட்டுகளை புலிகள் வைக்கணும். இதில் உண்மை போய் தெரிய இல்லை. பட் அண்ணாமலைக்கு என்ன குற்றச்சாட்டு வச்சான்னு எனக்கு இதில் தெரிய இல்லை. இவரை சுட்டு அடுத்த கிழமை தான் அண்ணாமலையும் சுடப்பட்டபடியால் இது இடதுசாரிகளை டார்கெட் பண்ணி தான் சுடப்பட்டிருக்கின்றது அப்படி அப்பட்டமாக தெரியுது. இந்த நிலையில தான் இவர் ஒரு பெரிய யாழ்ப்பாணத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள், சின்ன தொழிற்சங்கங்கள் என்று சொன்னால் இப்போ சீனோர் தொழிற்சங்கம், கூட்டுறவு தொழிலாளர் சங்கம், யாழ்ப்பாணம் சாய்ப்பு கடச்சிப்பந்தியல் தொழிற்சங்கம், மில்க் ஒயிட் தொழிற்சங்கம், வெள்ளவழியில் இருந்த கூட்டுறவு நெசவாள தொழிற்சங்கம், முத்திரச்சந்தியில் இருந்த சாமுவேல் அண்ட் சன்ஸ் இன்ஜினியரிங் தொழிற்சங்கம். இந்த இன்ஜினியரிங் தொழிற்சங்கம்னு சொன்னால் அது இந்த வாட்டப்பம்மதுகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள் சாமுவேல் அண்ட் சன்ஸ், அங்கே உள்ள தொழிற்சங்கம், அச்சு கோப்பாடு தொழிற்சங்கம், ஈழநாடு உட்பட எல்லா இதுகளுக்கும் இவரும் தோழர் உஷா நடராஜாவும் தான் எல்லா தொழிலாளர் பிரச்சனையும் தீர்த்து கொண்டு வந்தவர்கள். கதைச்சி கேஸுகளை போட்டு கேஸுகளுக்காக வாதாடினர் தோழர் சிவா கணேசன் அவர் இப்போ லண்டன் அவுட் ஆஃப்ல இருக்கிறார், வயசு வந்துட்டு. அப்போ அப்படி செய்தாண்டு இருந்தவர்கள் இவரை சுட்டதன் பிறகு மற்ற கட்சியில் உள்ளவரெல்லாம் கூடுதலாக ஒதுங்கிட்டார் பயத்தில். எங்களுக்கு இதுதான் நடக்க போகுது தெரியாண்டு. ஏன்னா இன்றைக்கு ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டால் இவரை என்னதை பட்டும் சுடுறான்னு தீர்மானம் எடுத்துட்டார்கள்.
இவர் அங்கே சுட்டாச்சு. அதே நேரத்தில் இங்கே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் முகத்தை மறைச்சிக்கண்டு பேப்பர் வாய்ச்சிக்கண்டு இருந்ததாக அறிய கிடக்கு. அங்கே இல்லாட்டியும் இங்கே என்னன்னு வச்சு சுடுறான்ற ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு முதலே. எனக்கு ஒரு சந்தேகம் இதில் இருக்கு. என்னன்னு சொன்னால், விடுதலை புலிகளால் தூக்கி உச்சி மோந்தன்றிருக்கணுமே திருநாவுக்கரசுன்றவர். அவருக்கும் விஜயானந்தனும் நல்ல நெருக்கம். அவர் யூனிவர்சிட்டியில் படிக்கைக்கே யூனிவர்சிட்டி முடிஞ்ச உடனே நேரடியாக வந்து இவரோட வந்து இருப்பார் விஜயானந்தத்தோட. அவர் கட்சியிலும் இருக்கையில் வாலிபர் சங்கத்திலும் இருக்கையில் இல்லை, விஜயானந்தனோட தொடர்பில் இருந்தவர் திருநாவுக்கரசு. சரியான நெருக்கமான தொடர்பு. அவர் இப்போ ரோவோட இருக்கான்னு கேள்விப்பட்டார். ஆனால் அந்த நேரம் அவர் வேறு யாருக்கு தொடர்பாக இருந்து தான் தேர்ந்தவர் ரோவுக்கு மாறினாரோ தெரியாது. இவரால் தகவல் கொடுக்கப்பட்டு தான் சுடப்பட்டதுன்றது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அவ்வளோத்துக்கு நெருக்கமானவர் தான். இப்போ உலகம் தள்ள தலையிலான் இருக்கின்ற மாதிரி பேசி கண்டு செய்கிறார் திருநாவுக்கரசுன்றவர். சரியான நெருக்கம். அது சொல்லி விளங்காது. இப்ப இந்த விடயங்கள் வந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, இடதுசாரிகளுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டதா? அரசியல்ல ஈடுபடக்கூடாது என்று ஏதாவது எச்சரிக்கை வழங்கப்பட்டதா? அந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை இயக்கம் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு பல 100 பேர் கொல்லப்பட்டனர். அதுக்கு பிறகு ஏனைய கட்சி இயக்கங்களுக்கு வந்து எச்சரிக்கை விடப்பட்டது, இயக்க கூடாது. அப்படி இயங்கினால் அவர்கள் எச்சரிக்கையா நான் தங்கட கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செய்யக்கூடாது. தாங்கள் சொல்றது கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இயங்கணும் என்ற ஒரு நாங்கள் சொல்லலாமா? விடுதலை புலிகள் வந்து தங்களுடைய கருத்தியலுக்கு எதிராக செயற்பட வேண்டாம் என்று சொல்லி இருக்கணும். அப்படியா? அப்படித்தான் பார்க்க வேணும். இருக்கு உண்மையில தங்கட கருத்தியலுக்கு எதிராக போகக்கூடாதுன்ற மாதிரி தான். அந்த எதிராக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவர்களுடைய கருத்துக்கள் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அந்த காலகட்டத்தில் தமிழீழ கோரிக்கைக்கு எதிராக இருந்ததா விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில், அல்லது அது காரணமா அல்லது இல்லை? விடுதலை புலிகள்ன்ற இந்த அமைப்பு முறையே அது ஒரு பாசிட்டிவ் அமைப்பு முறையாக தான் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தது. அப்போ அது மற்ற இயக்கங்களை பார்த்ததுக்கும் இதுக்கும் பார்த்து சரியான வித்தியாசம். மற்ற இயக்கங்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தவர்கள். இப்போ கடைசியாக மற்ற இயக்கங்களோட நெருக்கமாக இருந்தாலும் தோழர் நவரத்னம் எம்பியாக போகக்கூடிய இருந்தது. அந்த நேரத்தில் இபிஆர்எல் மற்றவர்களோட சேர்ந்தபடியாக தான் எம்பியாக போகக்கூடிய இருந்தது. மற்ற இபிடிபி எல்லாத்தோடும் நெருக்கமாக இருந்தது. ஆனால் இது திட்டமிட்டு அந்த காலகட்டத்தில் காட்டமான விமர்சனங்களை வச்சிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் இவர்களை விமர்சிச்சும் இருக்கிறார்கள். அவருக்கு அந்த பயம் இருக்கேள், இவர் தங்களை சுடுவார்கள் என்ற அந்த பயம் அவர்களுக்கு இருக்கேள். ஏன் அவர்கள் சுட மாட்டார்கள் என்று நீங்கள் அந்த காலத்தில் நினைச்சிருந்தீங்க? என்னென்றால் இது ஒரு சர்வதேச இயக்கம். மற்றது இலங்கையிலும் கொஞ்சம் தென்பகுதியிலும் சரி பலமான ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவ்வளவு பலமான ஆக்கள். அதனுடையால் இதில் கை வைக்க மாட்டேன்ற நம்பிக்கையெல்லாம் இருந்தது. ஆனால் இது பின்னணிக்கு கட்சிக்கு உள்ள பிற்போக்கெழுத்தாளர் சங்க செயலாளர் தோழர் பிரேம்ஜி ஞானசுந்தரம், மற்றது பேராசிரியர் சிவத்தம்பி, இதெல்லாம் கட்சி மெம்பர்ஸ். இவியல் வேந்து உள்ளுக்களால் அவைகளோட நெருக்கமாக இருக்கிறார்கள். நீங்க சொல்ற காலகட்டத்தில் சிவத்தம்பி விடுதலை புலிகளோட நெருக்கமாக இருந்திருக்கிறார். புலிகளுடைய புலனாய்வு பிரிவுக்கான பயிற்சிகளையும் அவர் வழங்கினதாக கட்சிக்கு என்ன சொல்லியிருக்காரு? அது கட்சி விளக்கம் கேட்டிருக்கு போல. இப்படி வகுப்படுக்க போனதை அறிஞ்சு தான் நிர்பந்தத்தில் போனதுண்டா இல்லைன்னா தனது உயிருக்கு ஆபத்தாண்ட மாதிரி தான் அவர் போய்த்தான் அப்படித்தான் போயிருக்கிறார் உள்ளுக்கு. சிவத்தம்பி அவர்கள் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி எடுக்க போகும் பொழுது கட்சி அவரை கேட்டு கட்சி தெரியும். இது கட்சி தெரியும். அப்ப நிர்பந்தத்தில் போனார் என்ற ஒரு கதையை தான் கட்டி விட்டுருக்கிறார். அது இவரும் கடைசியாக உண்மைக்கு என்னென்னு சொன்னால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்து பார்த்தால் சிபிஐயும் வலு நிதானமானது எப்பன்னு சொன்னால், பத்மநாப கொலையில வந்து பேசிய பேச்சு, பாண்டியன் பேசிய பேச்சு புலிகளை பாசிஸ்டர்கள் தான் பேசியிருக்கிறார். பேருந்து பின்னணிக்கு அது ஒரு மாற்றமா போய் புலி ஆதரவான ஒரு நிலப்பாடு எடுத்தது. அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், சிவத்தம்பி அவர் மகளோரால் பெங்களூரில் இருக்கு. அங்கே இருந்தண்டு இவையல் புலிகள் சொல்லியிருக்கு, தங்களை சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு ஸ்தாபனமாக செய்ய வேணும். அதுக்கு என்ன செய்யலாம் இவரோட ஆலோசனை. அது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்களால் இயலும். ஏன்னா சர்வதேச கம்யூனிஸ்ட் கட்சிகளால் பிஎல்ஓவும் சரி பிகாவும் சரி எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது. அது மாதிரி செய்கிறான்னா கம்யூனிஸ்டுகளால் முடியும்ட்டு. அப்போ அதுக்குரிய அலுவலை பாருங்கன்னா இவரை இங்கே அனுப்பி அங்கே கூப்பிட்டு தோழர் ராஜாவும் பாண்டியனும் இல்லை, ஸ்ரீலங்காலேருந்து இவர் இங்கே இந்தியாவில் வந்து மகள் வீடு இருந்தது.
பெங்களூர்ல தம்பி. ஜோத்தம்பி. அங்க கூப்பிட்டுருக்காரு தோழர் ராஜா, டி ராஜா இப்ப செயலாளர் இருக்கிற அவரையும். அப்ப அவர் தேசிய செயலாளர் இருந்தார். மற்றது தோழர் பாண்டியனையும் கூப்பிட்டு வச்சு கதைச்சாதான் எனக்கு தோழர் சிவசுப்பிரமணியம் தனக்கு தினகரல் இருக்கைக்கு தகவல் இருந்தா எனக்கு அதை சொன்னார். இது இது எத்தனையாம் ஆண்டு நடந்தது? இது நான் நினைக்கிறேன் 90க்கு கனகாலத்துக்கு பிறகு 95 2000 அப்படித்தான் இருக்கும். அதுக்கு முதல் இல்லை. அதுக்கு பிறகு நடந்ததுதான் இது. அப்ப அந்த இதுல போய் இவர்கள் கதைச்சி அவர்களுக்கு ஒரு தேசிய விடுதலை இயக்கம் தான் புலிகள் மாதிரி கதையை கொடுத்து தான் அவர்கள் அதை நம்ப பண்ணியிருக்கிறார்கள். அது தவறான அதே அது. ஆனால் சிபிஎம் கட்சி இவர்கள் எடுத்த முடிவு, அன்றைக்கு எடுத்த முடிவு தான் இன்றைக்கும் அவர்கள் எந்த மாற்றமும் இல்லை. சிபிஐ தான் இது மாற்றம் கடந்தது. அந்த மாற்றத்துக்கு பிறகு அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாகவே இருந்தார்களா இப்போதும், அல்லது பேருந்து விடுதலை புலிகள் சார்பாக இந்த முள்ளிவாய்க்கால் இதில் நடந்த அநியாயம் அது உண்மை நிலைமை தெரியாது. அவைக்கு உண்மை நிலைமை ஒரு தெரிஞ்சொல்லையில் 2011ஆம் ஆண்டு நான் இந்தியாவுக்கு போனபோது அப்போ பாலன் இல்லம் கட்டிக்கண்டு 7வது மாடு இதையும் கட்டிக்கண்டு இருந்தது. தற்காலிகமாக அசோக் நகரில் இருந்தது. அங்கே போயிருந்தான் நான். அப்போ தோழர் பாண்டியனையும் எனக்கு தெரியும், தோழர் நல்லா கண்டு, தோழர் மகேந்திரன் எல்லாரும் நல்ல நெருக்கமான நட்பு எனக்கு. அப்போ அங்கே போயிருந்து நான் உண்மை நிலைமையை சொன்னேன். நீங்கள் ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கள்? இது ஒரு பிள்ளையான முடிவு. ஆனால் அங்கே ஒரு அராஜகம் போய்கண்டிருக்கு. அந்த அராஜகத்துக்கு நீங்கள் உடந்தையா போகிற மாதிரியில் இருக்கு என்று சொல்ல, நீங்கள் இப்போ இது நேராக சொன்னான். 19வது செத்த வீட்டில் நீங்கள் பேசின பேச்சுக்கும் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் இவ்வளோ வித்தியாசம் பண்ணோன்னா பாண்டியன் தோழர் நல்லகண்ணையும் பார்த்து தோழர் மகேந்திரனையும் பார்க்குறார். இவன் என்ன இப்படி சொல்கிறான். அப்போ பாண்டியன் சொன்னார், இந்த யூரோப்பாவுக்கு உள்ள கம்யூனிஸ்டுகளாக உள்ள ஆக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டவனே என்ன கதையை திருப்பினர். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு நல்ல ஒரு லெட்டர் எழுதித்தாங்கோ, ஒரு அப்பீல் ஒன்று எழுதித்தாங்கோ, இடதுசாரிகள் யூரோப்பாவில் எப்படி வேலை செய்யணும், என்ன செய்யணும் என்று எழுதித்தாங்க. நான் எழுதித்தாரந்தோட நல்ல வேலை எழுதித்தாரன்னு சொன்னால் அவர் எழுதித்தரே இல்லை. அவர் என்ன திசை திருப்பதாக சொன்ன கதை அது. அப்படி அவர்களால் மடமாற்றம் செய்யப்பட்டு தான் அது ஒரு பிள்ளையான முடிவை அவர் எடுத்தது. உண்மையில் முள்ளிவாய்க்காலில் நடந்த உண்மை நிலைமை அவர்களுக்கு தெரியாது. அந்த 12,000 காப்பாற்றி கொண்டு வெளியில் கொண்டு அவருக்கு புனர்வாழ்வு அளித்த தோழர் டி குணசேகராவால் அளிக்கப்பட்டது அதுகள் தெரியும். அதே சில நேரம் கதைப்பார்கள் டியூ செய்த நல்ல வேலையாண்டு. ஆனால் அங்க ஏன் இப்படி வந்தது, இவ்வளவு ஒரு அழிவுக்கு என்ன செய்தது 2009ல? டி குணசேகரா தான் அப்ப ரீஅப்ளிகேஷன் மினிஸ்டரா இருந்தார். புனர்வாழ்வுல அவர்களால் அந்த 12,000 தப்பினது. அவர் தான் அவர்களை கூப்பிட்டு இதுக்குள்ள கொண்டு வச்சு பேருந்து அவர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் வசதி உள்ள வெளிநாட்டில் வந்தது, மற்ற வெளியில் வந்தது எல்லாம் அதுதான் தமிழினி உட்பட. அது டியூவால் நடந்தது. அது கம்யூனிஸ்டா மினிஸ்டரா இருந்தபடியாக நடந்தது. வேறு யாரும் பண்ணா அது நடந்திருக்கு. அது என்ன மற்ற பக்கத்தால். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த யுத்தத்துல பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என் பிரபாகரன் குடும்பம் கூட சரணடைந்த நிலையில படுகொலை செய்யப்பட்டதாகவும் செய்திகள் இருக்குது. ஆனால் அது மிக மோசமான மனித உரிமை மீறல் தானே. அது உண்மை. ஆனால் அரசாங்கம் கொள்ளையெடுத்தாலும் இராணுவம் அதை விட்டுருக்கோன்னு நான் நம்பல. அரசாங்கம் கொல்லவனான்னு சொன்னாலும் இராணுவத்துக்கு அவர்களால் ஏற்பட்ட பாதிப்பு தங்களுக்கு ஒரு நித்தம் இது பிரச்சனையா இருக்கும் விட்டாண்டு கூட செய்திருக்கலாம். அது இராணுவம் செய்திருக்கலாம். அது இலங்கை அரசாங்கம் இலங்கை ராணுவம் இலங்கை அரசு செய்த என்றதிலும் பார்க்க இந்திய அரசினுடையது, இந்திய புலனாய்வுத்துறையினுடையதும் வேண்டுகோள்ல தான் அந்த கொலைகள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இருக்கலாம். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு அவைகள் இதுகள் எல்லாத்தையும் அவைகள் கணக்கில் எடுக்காமல் இருந்திருப்பார்கள் கட்டாயம். அந்த அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கலாம், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஒரு இடதுசாரியாக அந்த விஷயம் தவறான விஷயம் தான். அது ஒரு மனித உரிமை மீறல், யுத்த குற்ற மீறல் தானே. அது குழந்தைகளை சுட்டது அது எல்லாம் தவறானது. ஆனால் இராணுவமும் இந்தியன் ரோவும் பார்த்து இவர்களை விட்டால் இது என்ன பேருந்து வெளிநாட்டில் போயிருந்து பேருந்து இது வளரும், ஒரு புற்றுநோய் மேலையான இதாக இருக்கும் என்று முடிச்சிருக்கலாம். அதில் தவறு சில கட்டத்தில் அது தவறானு சொல்லலாம். அது என்னென்ன அவர் செய்த அநியாயம் அதுகள் எல்லாத்தையும் மற்ற மக்களும் இப்படித்தான் நடக்கும், அநியாயம் செய்தால் இப்படித்தான் நடக்கும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம் தானே. அது மற்ற பக்கத்தாலும் பார்க்கலாம். அநியாயத்துக்கு ஒரு அரசாங்கம் அவ்வாறான செயல்களை செய்கிறது சாதாரண மனிதராகவோ இடதுசாரியாகவோ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லாதானே. அது உண்மை. விடுதலை புலிகள் பல்வேறு படுகொலைகளை நிகழ்த்தினார்கள். உங்களை சார்ந்த நண்பர்கள், உங்கள் இடதுசாரி சிந்தனையுடையவர்கள் பலர் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்றதுல அது கண்டிக்கப்பட வேணும்.
ஆனா ஓ! ஒரு அரசாங்கமும் அதனையே திருப்பி செய்கிறது எந்த வகையிலும் நியாயமா? இல்ல அது அரசாங்கம் ஊட பண்ணித்தான் செய்ததா? இல்ல ராணுவம் தன்ட இச்சையா செய்ததான்றது அது விமர்சனத்துக்கு இல்ல அரசாங்கத்துக்கு ஒரு விளக்கத்துக்கு இல்ல. பொறுப்பு இருக்குத்தானே. அந்த நேரம் அரசாங்கத்தில இதுகள கேட்டுத்தான் செய்தவையா? இராணுவ தளமப்பிடம் சொல்லத்தான் கேட்டு செய்தவையான்றது எங்களுக்கு இன்ன வரை தெரியாது. அரசாங்கம் சொல்லிச் செய்தோனும் தெரியாது. இராணுவம் தான் நெனச்ச மாரி செய்ததும் தெரியாது. அது நடந்து முடிஞ்சுது அவ்வளவுதான். இது என்னன்னா மற்றபடி இத சர்வதேசத்தில தமிழர்கள் வெளியில வந்திருந்தன்று தங்களோட வருமானத்துக்காக இத பிழை என்று சொல்றது அவைகளுக்கு உரிமை இருக்கு. அது வேற. அது அவைகளோட வாழ்வாதாரத்துடன் சம்பந்தப்பட்டது இல்லைன்னு இல்ல. ஜனநாயக ரீதியா அது அதுல தவறும் இருக்கு. தவறு இல்லைன்னு சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவைகளும் அப்ப கணக்கு இதுல கணக்க சொல்ல வேணும் என்னென்று சொன்னால், இந்த இந்த கதைய மட்டும் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கையானவர் தான் சொன்னது. சர்வதேச அனுதாபம் தேடுறதுக்காகத்தான் இந்த செஞ்சோலை இயக்கம் இதுகளுக்கு பண்ணி கொல்லப்பட்டது என்று அவர் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், அதாக்கா இந்த அநியாயத்தை செய்கிறது, அது அநியாயம் செய்கிறதுக்கு சின்ன பிரச்சனை. தான் இதுக்கு எதிரானவர். நான் என்னோட சொத்து பத்து என்ற வாழ்வாதாரம் முழுக்க வன்னிக்கு இருக்குது. எதிர்த்து ஒண்ணும் நான் கதைக்க இல்லாத இப்ப நான் வெளியில நின்று கதைக்கிறேன். எனக்கு சொன்னார் இது. அப்ப இது இது இந்த இதுல வெளிச்சம் வந்து முல்லை மதியத்திற்கு இதுக்கு விளக்கம் கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே நேரத்தில ஒன்று நாங்க படத்தில் உள்ளோனும் ஒரு செய்வினைக்கு எதிர்வினை ஒன்று இருக்கண்டு. கூடுதலாக ஒரு யுத்தத்தை முடிவு கொண்டு வரதா இருந்தால் அதில் பிரபாகரன் தீர்த்து கட்டாமல் அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வந்திருக்கவே இல்லாது. மற்ற இன்றைக்கு மக்கள் வளத்துக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறார்ன்றதுக்கு அவற்றை முடிவும் ஒரு காரணம் இல்லை. அவர் இருந்து கொண்டால் ஏதோ விதத்தில் வேறு ஏதோ விளையாட்டுகள் கொடுத்துக்கன்னா இருந்திருப்பார்கள். அந்த விதத்திலே அது தவறான்னு சொல்லியாது. இப்ப என்னென்றால் இப்ப விடுதலை புலிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எதிரான இடதுசாரி என்ன இலங்கையில தான் வந்து ட்ரொட்ஸ்கிஸ்டுடைய ஆதிக்கம் கூடின நாடுகள்ல இலங்கை முக்கியமானது. இலங்கை மக்கள் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய இலவச கல்வி, இலவச மருத்துவம், போஷாக்கு உணவு இது போன்றவை எல்லாம் இந்த இடதுசாரிகளுடைய போராட்டத்தால கிடைக்கப்பட்ட விஷயங்கள். அடுத்தது இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. அதுவும் இந்த இடதுசாரிகளுடைய அழுத்தங்களால் இலவச கல்வி கொண்டு வரப்பட்டது என்ற விளைவுகள். அப்படி இருக்கேக்கல விடுதலை புலிகள் ஏன் இவர்களை இல்லாமல் பண்ணணும்? மற்றது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னொரு வெற்றி என்னென்றால் எங்கட போராட்டத்தின் நியாயத்தன்மையை சிங்கள மக்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் ஏன் புலிகள் நிராகரித்தார்கள்? புலிகள்கிட்ட ஒரு திறமான ஒரு பொது நோக்கு பார்வை இருக்கில்ல தவிர இராணுவ நடவடிக்கை மூலம் ஆட்சியை பிடிக்கலாம் என்றால் அவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு முற்போக்கான கொள்கை அவர்கிட்ட மருந்துக்கும் இருக்க இல்லை. இப்போ கடைசியாக சிவத்தம்பி அவர்களை கொண்டு போய் மார்க்சியம் வகுப்படுத்த வேண்டும், மார்க்சியம் கொஞ்சம் தெரிய வேணும் தங்களோட போராடிகளுக்கு எடுக்கப்பட்டது. அது ஒரு கண்டுரைப்பு என்னன்னு சொன்னால், அந்த அவர்கள் இப்போ எல்லாம் மார்க்சியம் எல்லாம் படிக்கிறார்கள், அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் சொல்லித்தான் அங்கே மண்டை கழுவப்பட்டிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அதுக்காக செய்யப்பட்டது ஒழிய உண்மையில வகுப்படுக்கிற அளவுக்கு அதை புரிஞ்சு சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த குழந்தை போராளிக்கும் அங்கே உள்ளவர்களுக்கும் அது புரியுமென்று சொல்கிறதுக்கு இல்லை. மார்க்சியம் அவ்வளோ ஈஸியாக கற்கக்கூடிய இதுவும் இல்லை. அவர்கள்ட்ட பொது நோக்கோட கொள்கை இருக்கையில் ஒரு இராணுவ கொள்கை தான் அவர்கிட்ட கொள்கை. இராணுவ ரீதியாக கிட்டத்தட்ட கிட்லர் தான் வந்து அது நானாக சொல்லணும். அவையிற லோயரை சொல்கிற கிட்லரை போல என்று வைஷ்ணவி அதனுடைய அந்த கிட்லர பாணியிலான் போய் அதுதான் கடைசி அழிவை கொண்டது. அதுதான் உண்மை. மற்றபடி இந்த மார்க்சிய கருத்து உள்ளவரான பாலகுமாரவையெல்லாம் போயிருந்தா இன்னது மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. அதே சும்மா பேருக்கு அவர்கள் போயிருந்தார்கள் ஒழிய அவர்களால் ஒரு மாற்றம் அதுக்குள்ள செய்ய முடியலை. தலைமை கூட அதுக்கு தயார் இல்லையே. ஏன் இது நான் கேள்விப்பட்டேன். சில விஷயங்கள் சொல்லத்தான் வேணும். திலீபனுக்கும் இந்த உண்ணாவிரதம் இருக்கிற போராட்டம், திலீபனுக்கும் பிரபாகரனுக்கும் போராட்டம். திலீபன் அவரோட ஆக்கிய பண்ண துவங்கிட்டது. நாங்கள் ஆயுத போராட்டம் ஒன்று வலிக்கிட்டாங்கள், பேந்தினது சாத்திய போராட்டம். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எங்கே கொண்டே விடப்போகுது என்ற மாதிரி. அதில் நீதித்துறைக்கு பொறுப்பான இருந்த ஒருத்தர் இன்றைக்கும் இருக்கிறார். அவரும் அந்த திருவிழா சீட்டு போட்டு தான் இந்த திலீபனை தெரிவு செய்தது. அவள் பிரபாகரன் பார்த்தது நம்மளோட கருத்தை எதிர்த்து கேட்க வலிக்கிட்டான். இது இவரை வச்சிருந்தால் எனக்கு எதிர்காலத்தில் ஆபத்து, மாத்தையா போட்ட மாதிரி. அப்போ இவரை இதுக்குள்ள போட்டுருவோண்டு திருவிழா சீட்டு போட்டுருவான். 10 பேப்பர்லாம் திரிவண்ட பேர் எழுதி போட்டுருவான். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு கதையும் இருக்குது. அது
அந்த கதை எப்படி என்றால், திலீபன் ஏற்கனவே அவருக்கு அந்த குடல்ல ஒரு பிரச்சனை இருந்து அகற்றப்பட்டிருந்தது நினைக்கிறேன். ஒரு ஆ. குடல்ல ஒரு பகுதி. அதால அவருடைய மரணம் சம்பவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. நீண்ட ஆனால் அவர்ட்ட காலம் உயிரோடு தகப்பன் இருக்க மாட்டார் அவர்ட்ட என்றதால, நல்லூரடியில் உள்ள ஒரு வரலாற்றில் ஒரு அறிஞர் இடம் திலீபனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றதற்காக பிரபாகரன் திலீபனை அந்த சீட்டுக்கள் அனைத்திலும் திலீபனுடைய பெயரை போட்டதாக ஒரு கதை ஒன்று இருக்குது. இருக்குது. இதுல அதே நேரத்தில திலீபன்ட தகப்பன் அங்க நல்லூரடியில உள்ள ஒரு அரசியல்வாதியோட ஃப்ரெண்ட். அவர்ட்ட அழுது அதுவும் உண்மை. புலம்பியிருக்கார். அவர் இந்த இதுக்கு எதிரானால், அவர் உண்ணாவிரதத்திற்கு எதிரானால், இதுக்கு அவன் விருப்பப்பட மாட்டான். வில்லங்கத்துக்கு கொண்டு அவன சாக்காட்டுறதுக்கு கொண்டு வச்சிருக்காங்க. நீ ஒருக்கா கதைச்சு அவன விடிய எடுத்து தான்டா. அப்ப அவர் சொல்லி போட்டு போயிருக்கார். அவங்க விட்டுருவாங்கடா, சும்மா கொஞ்ச நாளே வச்சிருப்பாங்கடா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட். அப்படி கதைச்சான்னா, அப்ப தகப்பனுக்கும் விருப்பம் இல்ல, அவனுக்கும் விருப்பம் இல்ல. வில்லங்கத்துக்கு கொண்டு வரான்டா அர்த்தம் பாரு. தகப்பன் அதை எதிர்த்திருந்தார். அவருடைய இறப்புக்கு பிறகும் புலிகளை திட்டியதாக உண்மை, உண்மை. அது உண்மை. கதைகள் உண்மை இல்ல. வந்திருந்தது. அந்த அது அந்த அது ஒரு காலம். நெருக்கமான விஷயம். அதே அதே நீதித்துறைக்குள்ள உள்ளவரோட சேர்ந்து ஒரு அடையாளம் சொன்னாங்க. என்னன்னா, சின்ன காலேஜ் ஸ்கோர் போர்ட் இருக்குல்ல, கிரவுண்ட்ஸுக்குள்ள அந்த இதுகள் போடுற போட்டு மேட்ச் கீழ விளையாடுறோம். மேட்ச் விளையாடுங்க. அதுக்கு கீழாம் 4 பேரை கொண்டு போய் கொல்லணும். அதுக்கு அவையிலே கொண்டு கிடங்கு கிண்டி போட்டு, அவையிலே அதுக்குள்ளே இட்டு போட்டு மூடி போட்டு வந்தார். அன்றையிலேருந்து இனிமேல் நான் இயக்கத்தில் இருந்தேன்ட்டு அவர் வெளியேறிட்டார். என்னால் இது சைக்கிளா, இது அராஜகம் கூடி போச்சுன்ட்டு. இது எப்ப நடந்த எந்த சம்பவத்தை நீங்க சொல்றீங்க? இது 78, 79 நடந்தது. அந்த நேரமே அப்படி ஒரு படுகொலை தெரிஞ்சிருந்தா அது ஓ! வெளியில வந்து இருந்தேன். இது நான் அறிஞ்சேன். ஃப்ளோட்ல இருந்தவர் எனக்கு சொன்னார். இங்க சுழிபுரத்தில நடந்தது. சுழிபுரம் அந்த 3ஓ 4 பேரை கொலை செய்யல வண்டில ஒருத்தர் வந்தவர் கண்டுட்டார். இந்த ஆள் போய் சொல்லிட போகுதுன்னுட்டு அந்த வண்டில கொண்டாந்தவரையும் கூப்பிட்டு அதுக்குள்ள ஓடி சுட்டு போட்டான்னு கேள்விப்பட்டேன். இதுவும் புலட் செய்தார்ன்னு கேள்விப்பட்டேன். அப்படி அராஜகங்கள் அப்ப உச்சகட்டம் தான். 6 பேருடைய படுகொலை அங்கிலியன் தான் அதை மேற்கொண்டது. ஆ. அது அந்த அந்த காலத்துல மிகவும் ஓ! அதிர்ச்சி. அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு படுகொலை. அது உமாமகேஸ்வரன் அந்த காலகட்டத்துல அங்க வந்திருந்தவர் நினைக்கிறேன். ஓ! சுவரொட்டி ஒட்ட சென்றவர்களை உளவு பார்க்க ஆமா. வந்தவர்கள் என்ற சந்தேகத்தில ஆமா. பிடித்து, அடித்து, கொலை செய்து அவர்களுடைய ஆணுறுப்புகளை அதான். அதான். கட் பண்ணி அப்படி அப்படி இது இல்ல. எங்களுடைய அந்த விடுதலை அந்த அமைப்புகள் செய்த மிக மோசமான படுகொலைகள்ல அது ஒன்று. அப்படி அடுத்தது இந்த கோழிகளோட தோம்பாளகுல வெட்டினவன் எல்லாரையும் கொண்டு தந்தி கம்பியில கட்டி போட்டு சுட்டு போட்டு போனார்கள் தானே. அந்த நேரத்தில் இது சர்வ சாதாரணமாக நடந்தது. அவங்க எல்லாத்தையும் ஒரு பெரிய கலரா பார்க்கப்பட்டது. ஏன் இடதுசாரிகளுடைய குரல்கள் அந்த காலகட்டத்தில் எடுபடையில் நினைக்கிறீங்க? இல்ல இடதுசாரிகள் அப்பயும் அறிக்கை விட்டு கண்டிச்சுட்டு இருந்தது இதெல்லாம் இல்ல, பிள்ளையான. இல்ல, மக்கள்கிட்ட அவர்கள் சென்றடையாம போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது இல்ல அந்த இளைஞர் எழுச்சியல் அராஜகத்துக்குள்ளேயும் போயிட்டுது. அப்ப அவர்களும் பயப்பீதியும் கொண்டு இருந்தது தான், இல்லை என்று சொல்லல. நானெல்லாம் வலிக்கிற வேண்டிய காரணம் எனக்கு அடிப்படையில் அதுவும் கொண்டு இருந்தது. அந்த வந்த பயப்பீதி இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் என்றால் புலிகளுக்கு எதிரானவர் என்ற ஒரு பிம்பம் வளர்க்கப்பட்டு போச்சு. அப்ப எல்லாரும் அதை தங்களை அடக்கி வாசிக்க வலிக்கிட்டது தான் கூடுதலான இது. அதே நேரத்தில் பல குடும்பங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள அங்கத்தவர் மாதிரி பல பிள்ளைகள் தகப்பன்மாருக்கு தெரியாம இயக்கத்துக்கு போய் அவர் புலிகளுக்கு போய் மாவீரரா போன கதைகள் கணக்கு. அதுகளெல்லாம் வரைக்குள்ள இந்த முரண்பாடெல்லாம் சமூகத்துக்குள்ள நிறையவே இருக்குது. இருக்கு. அதுகளால முரண்பட்டு வீட்டு கட்சியை விட்டுட்டு போனாக்களும் இருக்கு பிள்ளைகளுக்காக. அப்படி கனவு இருக்கணும். அந்த இதுவும் ஒரு பயப்பீதியும் ஒரு அடிப்படை காரணம். இப்ப விஜயானந்தன் எல்லாத்துக்கும் தெரியுமா, பயந்துன்னு தான் இருந்தவர் கடைசி காலகட்டம் வரை. என்ன நடக்குமோ தெரியாதுன்ற ஒரு சூழ்நிலை இடதுசாரி பின்னணியை கொண்ட குருதாசனம் பிடிக்கப்பட்டிருந்தவரா? குருதாசன் பண்ணி அது யாழ்ப்பாணத்திலே வச்சுட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுப்பாட்டில் ஒரு புத்தக கடை இருந்தது. அந்த புத்தக கடையை தங்கள்கிட்ட தர சொல்லி கேட்க வந்த இடத்துல இவர் அப்படி தெரியலாது, அது கட்சியில இதுன்னு சொன்னாப்புல இவரை கொண்டு வச்சிருந்தது 15 நாள். ஆனக்கோட்டையில் இங்கே வச்சு விட்டுட்டாங்க. அதோட தோழர் மணியத்தை கொண்டு வச்சிருந்தோம். மணியத்தை தான் கனகாலமாக வச்சிருந்து அது அங்கே இங்கே கொண்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். துணுக்காயில வச்சிருந்தது. துணுக்காயில வச்சிருந்தோம். அதே நேரத்தில் இப்போ தங்கராய மாஸ்டர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். நீங்க சொல்ற புலட் தங்கராஜா? இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி தங்கராயா என்றவர் அவர் ஒரு பிரின்சிபலா இருந்தவர். பெரந்தனுக்கோ கிளிநொச்சி மகாவித்தியாலய பிரின்சிபலா இருந்தவர். அவருக்கும் இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பியா இருந்தவர் நவரத்னம் உண்டு.
அவருக்கும் நல்ல தொடர்பு. அப்ப அவர்ட டீட்டெயில்ஸ்கள், ஃபோன் நம்பர் அதுகள் அதில இருந்து அவர்ட்ட ஃபோன் இதில இருந்து எடுத்துன்னு கொண்டு வச்சு சித்திரவதை உச்சக்கட்டம். இன்றைக்கும் அவர் இங்க இருக்கிறார். உரையாடலும் ஒருத்தரோடும் தொடர்பு இல்ல. யாரு அவ்வளவு சொல்றீங்க? சித்திரவதை. தங்கராஜா. தங்கராஜா மாஸ்டரோ. சில உண்மைகள் அறியறதுக்கு நவரத்னத்தோட தொடர்புகள், கம்யூனிஸ்ட் கட்சியில இதுகள அறியறதுக்காக கொண்டு வச்சிருந்து உச்சக்கட்ட சித்திரவதை. இன்று வரை ஒருத்தரோடும் தொடர்பு இல்ல. ஃபோனும் இல்ல, ஒன்றும் இல்ல. ஒரு கூட்டங்களுக்கு வாரவும் இல்ல, போறவும் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்படியே ஒதுங்கிட்டார். அவ்வளவுத்துக்கு சித்திரவதை. லண்டன்ல இருந்தவர். லண்டன்ல இருக்கிறார். லண்டன்ல இருக்கிறார். இவர் பழைய தவறாய மச்சினர். நீங்க சொல்ற சட்டத்தண்ணி இலங்கையில இருக்கிற சட்டத்தண்ணி தேவராஜாவா? முந்தி இலங்கையில இருந்து பல ஃபேமஸா இருந்த ஒரு கிரிமினல் லாயர். அவர் இங்க குருவாயூர்ல இருக்கார். அவர்ட்ட மச்சினர். அவர் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார் என்றது உங்களுக்கு என்ன தெரியும்? அது கட்சி மெம்பர் அவர். So, அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு நீங்க சந்திச்சீங்களா? இல்ல சந்திக்க ஒருத்தரோட தொடர்பும் இல்ல. ஒருத்தரும் சந்திக்க அவர் விரும்பல. இவ்வாறான சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டது அது எனக்கு எந்த காலகட்டத்தில் அது நடந்தது? இது அப்ப கோதாசன் அதோட இந்த காலம் தானே கம்யூனிஸ்ட் கட்சியில அப்ப வடபோதி விஜயானந்த பிறகு கோதாசன் தான் செக்ரட்டரியா இருந்தவர். அப்ப அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் இது இந்த இது. எவ்வாறான சித்திரவதைகள் நடந்தது என்று அது நல்லது. அது அந்த டீட்டெயில் தெரியல எனக்கு. அது அதில் சந்திச்சிருந்தா தான் அதெல்லாம் சொல்லுவேன். அவர் சொல்கிற அளவுக்கும் இல்லை. அதில் அப்படியே திகச்சு போய் தானும் குடும்பம் கொண்ட அளவுக்கு வந்துட்டார். ஒன்றும் பண்ண அப்படி கணக்கு அப்படி பாதிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கணக்கு. இங்கே உரும்புராயில் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் சுட்டுக் கொல்லப்பட்ட புலிகளால் சின்ன சின்னதாக கணக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு இந்த விடுதலை போராட்டம் சிங்கள மக்கள் மத்தியில செல்லாததும் அதுக்கான நியாயம் கிடைக்காததும் இந்த கம்யூனிஸ்டுகள் அழிக்கப்பட்டதும் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கும். ஏன்னா அந்த தொடர்பு இழக்கப்பட்டது. தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதான் விஜயானந்தன் அடிக்கடி கொழும்பு போறார். என்ன பொலிட்பியூரோ மீட்டிங் இவரெல்லாம் நாங்கள் நியூஸ்லாம் கடத்தப்படுது என்று சொன்னது அது உண்மையா இருக்கலாம். அப்போ ஒரு தொடர்பும் இல்லாம போச்சு. அப்படியே அவர்கிட்ட கடமை. இப்போ ரிப்போர்ட் எஞ்சத்த ரிப்போர்ட்டுகள் அங்கே கட்சி போய் பொலிட்பியூரோல கொடுக்க வேண்டிய அவர்கிட்ட கடமை. அது அந்த கடமையை தான் செய்திருக்கு. அவர் கடமையை செய்திருக்காரு. அவர்கள் என்னடா நீங்க இதை வந்து விடுதலை புலிகளை காட்டி கொடுத்துட்டு பார்க்கலாம். காட்டி கொடுக்கல இந்த சிச்சுவேஷனை சொல்லி இருப்பார். இந்த சிச்சுவேஷனால இப்படி போகுது, என்ன எங்க போய் முடியுதுன்னு தெரியாது, இதுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனைகள் அங்கே செய்கிறது அது இயற்கைதானே ஒரு கட்சிகளும். அந்த விதத்தில் நடந்திருக்க மொழியே காட்டி கொடுக்கறதுக்காக போய் சொல்லி போட்டு வந்தாண்டு இல்லை. அது தவறு. அப்படித்தான் அது பார்க்கப்பட்டது. அப்படித்தான் புலிகளால் பார்க்கப்பட்டது. புலிகள் பார்க்கறது எல்லாம் முழுக்க குறுகிய நோத்துக்கிறதுக்கு பார்க்கறோடைய பிறந்து போய் இது என்ன நடந்திருக்கோன்னு பார்க்குற அளவுக்கு இல்லை. இருந்திருந்தா இந்த அழிவு வந்திருக்காது. இப்ப ஆயுதங்கள் எல்லாரும் ஆயுதங்களை கைவிட்டுட்டு ஒரு ஜனநாயக நீரோட்டத்துக்கு வருகிறார்கள். அந்த அடிப்படையில புலிகளும் வந்து இந்த ஜனநாயக நீரோட்டத்துல அரசியல் செய்யறதுல உங்களுக்கு என்ன முரண்பாடு இருக்கு? இல்ல அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களும் உண்மையான மார்க்சிய அறிவை தங்களுக்குள்ள பெற்றுக்கண்டு ஒரு புதிய ஒரு ஜனநாயகத்துக்குள்ள வாரது வர வேணும். இப்படியே இருந்தண்டு எதிர்ப்பரசியல் செய்தன்றிருக்கால எந்த நன்மை நீங்கள் காணப்போற இல்லை. ஒட்டுகாலம் காணப்போற அவர்கள் மார்க்சியத்துக்கு வரக்கூடியதற்கான வாய்ப்பு இல்லை. அவர்கள் என்ன அரசியலை வச்சிருந்தார்களோ அந்த அரசியலை தான் அதுல இருந்து விடுபடாம அவர் இதுகளுக்குள்ள வர்றதெல்லாம் சரியான கஷ்டமா தான் இருக்கு. ஒரு ஃப்ரோட்வேயான திங்கிங் இல்லாமல் அவர் அதுக்குள்ள வர இல்லாத. ஏன்னா அத்தனைக்கும் நீங்கள் செய்ததெல்லாம் எத்தனை கல்விமான்களை சுட்டு கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை புத்திஜீவிகளை சுட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அவர்கிட்ட பிறந்த நோக்குகள் இந்த கல்விமான என்ன பிரச்சனைன்னு சொன்ன அடிப்படை காரணம் முந்தி திருவிழா காலங்களில் மணிக்கடை போட்டாங்கன்னா நாங்கள் முதல் வாங்குறதுக்கு சின்ன பிள்ளைகள துவக்கம் வாங்கி தர சொல்லி தானே தாயதப்பனை சண்டை பிடிக்கிறது. பேந்து பார்த்தா அந்த துவக்கை கொண்டே தாயதப்பனை சொல்ற மாதிரி அவ கை உயர்த்தி அப்படியே அந்த நளினமான விளையாட்டுல தான் அந்த நேரம் சின்னல நடக்கிறது. அப்படி ஒரு வயது இல்லை குறைஞ்ச பொடிகள்கிட்ட போய் உண்மை துவக்க கொடுத்தா அவனுக்கு எதிரியாரு, இது என்னதுக்காக நாங்கள் துவக்க வச்சு என்ன செய்ய போறோம், ஆரை சுடுறான்னு தெரியாத அளவுக்கு தானே கொண்டு விட்டு இருக்கு. இளம் ஆட்கள் எல்லாம் துவக்க கொடுத்தால் நான் சொல்றேன், இப்ப துவக்கொண்டும் இல்ல அரசியலுக்கு வந்து தங்களோட அரசியலை திருப்பி கொண்டு வரணும் என்று எண்ணுகிறார்கள். அதுக்கு ஒரு ஜெனரேஷன் இதுக்கு இல்லைன்னு இல்லை. இப்போ இந்த யூனிவர்சிட்டியை பார்க்க இல்லையே, உண்மை சரியான விளப்பம் இல்லாதால யூனிவர்சிட்டிகளில் அப்படி ஒரு குரூப் ஒன்று கட்டி வளர்க்கப்படுது. அந்த குரூப் திரும்பி வந்து வெளியிலும் வந்து அதே பாணியில் ஆயுதம் இல்லாட்டியும் இந்த பிள்ளையான கருத்துக்களை திணிக்கலாம் தானே. இப்போ குமார் பொன்னம்பலம் என்ன செய்யுது, ஸ்ரீதரன் என்ன செய்யணும், எல்லாரும் புலிகளுக்கு வக்காலத்து வாங்கி அதை இன்னும் வளர்த்து விடுறத பார்த்துட்டு இருக்கணும். அதனால வந்து பாதிப்புகளுக்கு தெரியாது. இவர்கள் இவர்களை முன்னெடுக்கிற அரசியலால தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வுக்கு கொண்டு போயிடலாம் அது நினைக்கிறீங்களா? ஒரு காலம் இயலாது. அது என்னென்று ஒரு அடிப்படை இல்லாமல் அது ஒரு தீர்வுக்கு போக முடியும்.
அதுக்குரிய அடிப்படையான கருத்துக்களை இதுவரை வச்சிருக்கிறவங்க காலத்துக்கு காலம் உங்களுக்கு என்ன சமஷ்டி அன்புகள், தமிழீழ பண்புகள், தேசிய பண்புகள் இப்படி காலத்துக்கு காலம் உங்களுக்கு வாக்கு வங்கின்ற பிறகுரிய இதை பார்க்குறீங்களே ஒரு நிரந்தரமான தீர்வை வச்சு அதுக்காக தொடர்ந்து போராடுங்க எல்லாரும். இல்ல. ஒரு ஒற்றுமைக்கு வாருங்க பார்ப்போம். தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை தானேன்ட்டு எல்லாரும் ஒற்றுமைக்கு வாருங்க பார்ப்போம். இல்ல. அந்த அளவுக்கு வர்றதுக்கு அவர்கள் வரார்கள். அவர்களுக்கு தங்களோட வாழ்வாதாரம், தங்களோட குடும்பம் தாங்கள் வாழ வேண்டும் என்று பார்க்கிறவர்களுடைய அவர்களுக்கு மக்களை பற்றி இஞ்சித்து மக்களை ஒரு பகடக்காயாக வச்சு செய்கிறா. இன்னும் அது விளக்கம் இல்லாத மக்கள் அதுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறாரோ அது இன்னும் கனகாலம் அது நீடிக்கும்னு சொல்லிடாது. இப்படி எவ்வளோ காலம் மாற்றிடும். ஆனால் இப்ப இடதுசாரிகளும் தோற்று போனார்கள் இந்த அரசியல்ல, குறிப்பாக தமிழர்களுடைய அரசியல்ல இடதுசாரிகளும் எதனையும் சாதிக்க முடியாமல் போயிட்டு தானே. இப்ப 2009 இடதுசாரிகள் சாதிக்க இல்லையான்னு சொல்ல முடியாது. பரவதியில் உள்ள சாதியத்துக்கு எதிரான போராட்டம், கல்லிறக்கும் தொழிலாளர் போராட்டம், அது கூட்டுறவு சங்கங்கள வளர்ச்சி எல்லாத்திலும் கம்யூனிஸ்ட மெட்டாக்களை விட கூடுதலாக இருந்தது. இன்றைக்கு இலங்கையிலேயே அளவட்டி கூட்டுறவு பல்ல கூட்டுறவு சங்கம் தான் நம்பர் 1 விபி எல்லாமே இல்லை. அது விரிமதாஜா பிறந்து விட்டு போனவர். அப்படி எல்லா இடமும் கம்யூனிஸ்டுகள இந்த சாதியத்துக்கு எதிரான போராட்டம் மற்றது எம்ஜி சுப்பிரமணியத்தில் தலைமையில் இருந்த சிறுபான்மை தமிழர் மகாசபை பங்களிப்பு எல்லாம் சாதாரணமான நிற்கிறீங்களா? என்ன மூக்குப்பணி இல்லாம பண்ணினதுல இருந்து சிரட்டையில் இல்லாம பண்ணிலிருந்து எவ்வளோ விளைச்சிருக்காங்க. இதெல்லாம் இது சமுதாயத்துக்குள்ள வேறு யார் செய்யக்கூடிய இருந்தது. இப்போ என்னென்று பார்த்தா நடவெள்ள விதிக்கணும் புலிக்கு. நடவெள்ள விதிக்கிற என்னென்னு தெரியும் தானே. எங்களோட செத்த வீடுகளை நடவெள்ள விதிக்கணும் அதே என்னென்னு தெரியுமா? அது இந்த வெள்ளாளர் வேட்டுக்குடியல் இதால் தாழ்த்தப்பட்டவன் நடந்திருப்பான், கத்திரி நடந்திருப்பான்னுட்டு அதுக்கு அவங்களோட கால்பட்ட இடமெல்லாம் இருக்கக்கூடாது என்ற பிரேதம் போய்க்கணுட்டு அதுக்காக தான் நடவெள்ள விதிக்குது. இப்போ புலிகள் எல்லாம் செய்தவை ஒரு எறும்பை கூட உலக்கி கொல்லாதவை என்ற மாதிரி அவர்களுக்கு இப்போ நடவெள்ள விதிக்கணும் இங்கே கொஞ்சம் பேர். இது பெரிய பெரிய என்னென்னா புனிதமாக்க வலிக்கிறீங்க. தங்கிற போராட்டங்களை செய்த அநியாயத்துக்கு புனிதமாக்க வலிக்கிறீங்க. இது இவ்வளோ காலத்துக்கு எடுபட போகுது. இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் இதெல்லாம் நம்ப போகுதா? இப்படி எல்லாம் முழுக்க திரிச்சு சொல்லப்படுது. பொய் என்றால் நினைச்சு பார்க்கலால. ஆட்சியடி இருக்கிற தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? அவர்களை நீங்கள் ஒரு இடதுசாரிகளாக பார்க்குறீங்களா அல்லது அவர்கள் ஒரு போலித்தனமான முகத்தோடு இருக்கிறதாக நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் என்னென்னு சொல்றோன்னு சொன்னால் முற்போக்காளர் ஒரு கொஞ்சம் மார்க்சிய சிந்தனை உள்ள ஆக்கள் வெளிக்கிட்ட நோக்கம் விஜயவீராலிருந்து வெளிக்கிட்டு விஜயவீரால சில நேரம் அவர்கள்ட்ட தமிழர் எதிர்ப்பு பிரச்சாரம், இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் ஆரம்பத்தில் இருந்தது உண்மை. அதுகளில் இருந்து விடுபட்டது மாதிரி தான் இன்றைக்கு தோட்டம் கொடுத்து கண்டு இப்படி வந்திருக்கணும். இதெல்லாம் மக்களும் இவர்கள் திருந்திட்டார்கள், ஒரு புதிய தலைமையோடு வந்திருக்கின்ற அங்கீகரிச்சிருக்கிறார்களே தமிழ் மக்கள் உட்பட. அப்போ அதை தட்டி கழிச்சு கண்டு போகல. அது இதுவரை தமிழ் மக்கள் இந்த அங்கீகாரத்தை அந்த நேரம் இடதுசாரிகளை கொடுத்திருந்தா நிலைமை அங்கேயே போயிருக்கும். ஆனால் இது இப்போயாவது கொடுக்கப்பட்டிருக்கேன்னாக்க தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள்ன்ற தெரியுது. அதனபடியாக நாங்கள் இதை பொறுத்திருந்தால் பார்க்கவும் உடனடியாக செய்தி முடிக்கிறதுக்கு பொருளாதார சிக்கல்கள், நடைமுறை பிரச்சனைகள் கணக்க இருக்கு, நிர்வாக சீர்கேடுகள் எல்லாம் கணக்க இருக்கு. இது படிப்படியாக தான் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான் போகிறார் போலவும் இருக்குது. ஒரு நம்பிக்கையோட பார்க்குறீங்க? நம்பிக்கையோட நான் அதை பார்க்குறேன். இல்லை என்று தட்டி கழிச்சிட்டு போகல அதை. ஆனால் முற்று முழுக்க நம்ப முடியாது. அதோட பின்னுக்கு காலம் ஜேவிபியில பின்புலம் அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. அவைகளும் ஜேவிபியில பின்புலமும் நேரடியான ஒரு அறிக்கைகளை விட்டு தாங்கள் இப்படித்தான் என்று சொல்கிற அளவுக்கும் அவைகள் இன்னும் வர இல்லை. அதால் ஒரு சந்தேகக்குறி இருக்கொழிய மற்றபடி இப்போ உள்ள தலைமையை நான் நம்புகிறேன். இப்ப என்னடா நீங்கள் அந்த முதலும் ஒரு விஷயம் சொன்னீங்கள், இந்த சிவத்தம்பி ஆரம்ப காலத்துல பொதுவா இயக்க மோதல்கள் வரைக்கும் அதுகளை தவிர்க்கணும் என்று சொல்லி இயக்கங்களுக்கு இடையில ஒரு எல்லாரோடையும் உரையாடக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தவர். ஆனால் அதுக்கு பிறகு அவர் புலிகளுக்கு புலனாய்வு பயிற்சி அளித்தார் என்றெல்லாம் என்ற கதைகள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அவர் முற்றாகவே புலிகள் ஆனார் என்று சொல்லப்படுது. அதுல என்னென்றால் அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர். அதன் காரணமாக அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வர வேண்டியவர். அந்த பதவி அவருக்கு வழங்கப்பட இல்லை. அவர் புலிகளுக்கு அவ்வளவு ஆதரவாக இருந்தும் அவருக்கு அந்த பதவியை அந்த சமூகம் வழங்கல. இது முரண்நகையை என்னன்னு பாக்குறீங்க? சிவதாசனுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு உரையாடல்ல சிவத்தம்பி சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களா, அதையும் சொல்லுங்கள். அது அவைய நட்பு ரீதியாக வந்தது. அது
ஆனா இவர் பிரபாகரன் சொந்தக்காரன் தானே சிவத்தம்பி அவர் ம். நெருங்கிய சொந்தம். அதுபடியா அதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா யூனிவர்சிட்டியில அவர் வர முடியாத அளவுக்கு பிரபாகரனுடைய நெருங்கின சொந்தமாக. நெருங்கிய சொந்தக்காரன் ஆஹா. சிவத்தம்பி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர்தான் உங்களோட கம்யூனிஸ்ட் கோதாசனுக்கு சொன்னவர் நினைக்கிறேன். கரையான ஆளை விடுங்கூடாண்டு. அப்படியா? ஓ! அவை சரியான நட்பு ரீதியானார்கள். அப்ப இல்ல, இல்ல. பகுதியாக கதைக்க அதுல ஒன்றும் தவறாக பார்க்கிறதுக்கு இல்ல. அவர் இல்ல, இல்ல, இல்ல. அது சிவத்தம்பி நட்பு கொஞ்சம் ரீதியா சொன்னா அது வெளிப்படையாகவே பேசக்கூடியவர் தான். உண்மையும் இருக்கு. உண்மையும் இருக்கு. அது அதான் சரிதான். அது அந்த அவற்றை பாதிப்பு பார்க்கணும்னா சிவத்தம்பிக்கு மேட்டுக்குடியெல்லாம் நீங்க இருக்கணும், மற்ற இருக்கக்கூடாதுன்ற மாரி இல்ல, பார்க்கலாம் அது. சிவத்தம்பியினுடைய காலத்துல சிவத்தம்பி மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டும் இருந்திருக்கிறாரா? அல்லது அவருடைய ஓ! உறவினர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்களா? அந்த குளத்துல தண்ணி அள்ளக்கூடாது அல்லது குளத்துல குளிக்க கூடாது போன்ற விஷயங்கள், அவர் ஓ! மேல சீட்டு போடக்கூடாது என்றெல்லாம் ஆ, பாதிக்க பா இல்ல இல்ல உண்மை சமூக ரீதியா பாதிக்கப்பட்டார்கள் தான். இல்லையென்று இல்ல. மற்றது அவருக்கு இந்த யூனிவர்சிட்டியில அவருக்கு சான்சலர் பதவி கிடைக்காம போன காரணம் என்றால், இது ஜேஆர் வந்த கையோட அவர் கைலாசபதி போயிட்டார் தானே. போன உடனே அடுத்தது வந்து புலியல்ற கை ஓங்க இல்ல. கூட்டமைப்போட கை தான் ஓங்கி இருந்தது. ஆ. அப்ப இவர் கூட்டமைப்பை சேர்ந்தவர் தானே வித்யானந்தன். அப்ப கூட்டமைப்பு அவரைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணி. இல்ல, கூட்டமைப்புக்கு பிறகு விடுதலை புலிகள் கையில போகக்குள்ளேயும் சிவத்தம்பிக்கு அந்த பெருமையை கொடுக்கல ஓ தானே. ஓ அதுக்கு பிறகு அவரும் ரிட்டைன் இல்ல, பண்ணி போயிட்டார் அங்கே. சிவத்தம்பி மீது விமர்சனங்கள் இருந்தாலும் சிவத்தம்பி ஒரு மிக முக்கியமான ஆளுமை. ஓ! ஆளுமை நம்பர் 1 அது. அவற்ற துறையில அவருக்கு நிகர் இல்ல. அவர் கைலாசபதி எப்படியோ அவற்ற துறையில, அது மாரி இவற்ற துறையில இவருக்கு நிகர் வேற இல்ல. இதுவரை இல்ல. ஆனா யாழ் பல்கலைக்கழகம் அவருக்கு அந்த அந்த பதவியை கொடுக்கல என்றால் ஓ! அவருடைய அந்த சாதி அந்த அடிப்படையில். அந்த ஆளுமைய அவருக்கு கொடுக்க இல்ல. அது பெரிய தவறு. ஆனால் அவர்ட்டயும் சில குறைபாடுகள் என்ற அந்த ஆளுமை, நிர்வாக ஆளுமை அவர்ட்ட இல்ல. இப்ப என்னென்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நினைக்கிறேன் அவர்ட்ட நிர்வாக கைலாசபதிக்கு ஆளுமை பிறகு வந்த வந்த யாரும் பெரிய ஆளுமையான மனிதர்கள் அல்ல அவர்கள். இல்ல. அ இப்ப இவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். கைலாசபதி சீன கம்யூனிஸ்ட் கட்சி சப்போர்ட்டர். ஆனால் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ரெக்கமெண்ட் பண்ணது கைலாசபதியை. இந்த கைலாசபதியிட்ட அந்த இளைஞர்களோட புழங்குறது, இளைஞரை சுற்றி வளைச்சி முற்போக்கு கிரௌட்டுகளை கொண்டு வர்றது, புது எழுத்தாளரை உருவாக்குறதுன்னு அவர்கிட்ட இருந்த ஆளுமை இவர்கிட்ட இருக்க இல்லை. அதால இவரை ரெக்கமெண்ட் பண்ண இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி. கைலாசபதியை ரெக்கமெண்ட் பண்ணது. அது ஒரு அடிப்படை காரணம். அதை தொடர்ந்து அதை கடைப்பிடிச்சு நமக்கு தெரியல பிந்து. நினைக்கிறது ஒரு நீண்ட உரையாடலாக அமைந்திருக்கு. பல்வேறு கருத்துக்களை நீங்கள் எங்களோட மனப்பூர்வமாக வெளிப்படையாகவும் பாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றொரு உரையாடலில் சந்திக்கும் வரை நன்றி. நன்றி ஜெயபாலன். நன்றி. வணக்கம்.